நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா கொளத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 924வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ மார்னிங்கே நான் சொன்னேன், நான் இந்த ஜெம்ஸ் ஆஃப் தந்தரராஜ தந்திரம், இது வந்து நங்கந்தலூர் சர்வமங்களா ராஜராஜேஸ்வரி படத்தில் வெளியிட்ட ராமலிங்கம் என்பவரால் எழுதப்பட்ட நூல். இது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக நித்தியைகள் ஒரு சாப்டர், அதாவது அத்தியாயம் வந்து 3வது அத்தியாயம். அதை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ பின்னாடி இருக்கிற படத்தில் திதி நித்யா பார்க்க போகிற. இதில் வந்து இங்கே இருக்கிறது காமேஸ்வரி மகமாலனி நித்திய கிண்ணா பேருண்ட வன்னிவாசினி மகாவிஜ்ரேஸ்வரி சிவதோதி துரிதா குலசுந்தரி நித்யா நீலபதாகா விஜயா சர்வமங்களா ஜுவாலாமாரணி சித்ரா மகாநித்யா பரமேஸ்வரி முடிகிறது. ஸோ இந்த 15 நித்யா தேவதைகள் மகாநித்யான காமேஸ்வரோட சேர்ந்த ஸ்வரூபம், அது லலித பரமேஸ்வரி இருக்கா. ஸோ இந்த 15 கலைகளும் ஒன்றா சேர்றது, பௌர்ணமி அன்னைக்கு சேர்றது, எல்லாம் சேர்ந்து ஒன்றா. ஸோ இந்த திதிநித்யாவில் நான் முன்னாடியே பேசியிருக்கேன். அதை பற்றி திதிநித்யாவில் வந்து அவள் எந்த திதியில் பிறந்திருக்காம, என்ன ரொம்ப பலகாலமாக ஐ வாஸ் அண்டர் த ராங் அசம்ஷன். ஏன்னா எங்கள் அம்மாலாம் சொல்லுவாள், நீ வந்து கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி பிறந்தடா அதனால் எங்கள் பெரியக்காவோட மாமியார் பேர் சுந்தராம்பாள் பேர். அவள் திருவண்ணாமலை. அவள் தான் பேர் வச்சா, எனக்கு சந்திரசேகரன் பேர் வச்சு. எனக்கு அப்போ திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் வரும், பௌர்ணமி அன்றைக்கி வரும், கார்த்திகை மாதம் பௌர்ணமியில். ஆனால் நான் காத்தால 10 மணிக்கு பிறந்ததுனால அன்றைக்கி பௌர்ணமி வந்து சாயங்காலம் தான் வருது. காத்தால் நான் பிறக்கும்போது திரியோதசி திதி ஆக்சுவலாக. அது பின்னாடி என்னுடைய 60 வயசுக்கு அப்புறமா ஜோசியெல்லாம் இது பண்ணி அனலைஸ் பண்ணி சொல்லும்போது திரியோதசி திதி தான் பிறந்திருக்கேன் நீங்கள் திருக்கணி பஞ்சாங்க பிரகாரம் அப்படின்னா. ஸோ நான் ஐ வாஸ் அண்டர் தி இம்ப்ரெஷன் சித்ரா தான் பௌர்ணமிக்கு தேவதை. சித்ராவே சொல்லியிருந்தேன் நான். அப்புறம் திரியோதசிக்கு யாருன்னா சர்வமங்களா, அதாவது இந்த சர்வமங்களான்றது இந்த இருக்கா பாருங்க, இந்த தேவதை கையில் மாதுளம் பழத்தோட உட்காந்துருக்க பத்மாசனத்தில் சிகப்பு கலர் புடவை கட்டிட்டு ரொம்ப அழகான ஸ்வரூபம் அது. ஸோ ஒவ்வொரு நித்தியக்கும் ஒரு பவர் உண்டு. ஸோ அந்தந்த எந்த திதியில் நம்ம பிறந்திருக்குமோ அந்த நித்தியக்கு உண்டான கூகுளில் போட்டாலும் வந்துடும். இந்த காயத்ரி சொல்லிட்டே இருந்தால் நமக்கு வந்து தே வில் பி சப்போர்ட்டிங் அஸ்ன்னு ஒரு கணக்கு உண்டு. நம்ம பிறந்த திதி நட்சத்திரம் மட்டும் இல்லை. இப்போ உதாரணமாக எனக்கு கிருத்திகா நட்சத்திரம் அதிதேவதான அக்னி. ஸோ அக்னி பற்றி நம்ம வழிபட்டு இருக்க முடியாது. ஆனால் சர்வமங்களாக வழிபடலாம் இல்லையா. ஸோ இது மனசில் வச்சுக்கணும். இப்போ இன்றைக்கி வந்து கான்செப்ட் என்னென்னா, இந்த தந்தரராஜ தந்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு, இந்த நித்யா பற்றி என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுதான் மெயின் டாப்பிக்கே. 16 நித்தியைகளுமே மகாநித்யாவின் வடிவங்களே ஆகும். ஆனால் மகாநித்யா மட்டும் காமேஸ்வரோட ஒன்றிணைந்து இருக்கிறாள். இந்த விஷயம் ஒன்றை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் எல்லா நித்தியங்களுமே மகாநித்யாவை ஒத்திருக்கிறார்கள். நிரூபாதிக சம்பிதேவ காமேஸ்வர என்றது பாபனோபனிஷத்து. காமேஸ்வரன் உபாதிகளற்ற சம்பிதமாய் உள்ளார். பராம்பிகையான காமேஸ்வரி சதானந்த பூர்ண ஸ்வாத்மாவைவ பரதேவதா லலிதா எனப்படுகிறார். ஸ்வாத்மா என்பது பூர்ண சதானந்தம். லலிதா பரமேஸ்வரி ஸ்ரீயந்திரத்தின் மத்தியத்தில் சர்வானந்தமய சக்கரத்தில் வீட்டிருக்கிறார். கடைசியில் அந்த பிந்துஸ்தானம் சர்வானந்தமய சக்கரம் சொல்லப்படுறது. ஹிருத் என்ன, ஹிருத் ச பிராணன், ஹிருத்துன ச பிராணன் க, இளா லா, ஹம்ச ஹ, தாக ரா, வன்னி ஈ இவற்றுடன் பிந்துவை சேர்த்து கிடைப்பதே மகாநித்யாவின் மந்திரம். ஹகாரத்தை ஆரம்பம், மத்தி, முடிவு ஆகிய 3 சாரங்களிலுமே சேர்க்கலாம். அக்ஷரங்கள் மாற்றி அமைப்பதால் இன்ன பிற மந்திரங்கள் கிடைக்கும். முடிவில் ஹகாரம் இருப்பது முக்திக்கு வழிவகுக்கும். மற்ற சாரங்கள் இருந்தால் செல்வம் பெருகும். மகாநித்யாவே விமர்ச சக்தி, அதுவே பிரகாச சிவசக்தி. சிவமே பிரகாசம் என்றும் கண்ணாடியில் தெரியும் சிவமின் பிரதிபிம்பமே விமர்ச சக்தி என்றும்
காமகலா விலாசம் தெரிவிக்கிறது. இந்த கண்ணாடியே சிவனின் அம்சம்தான். இந்த கண்ணாடியின் வழியே சிவம் தன்னை பிரபஞ்சமாக அறிந்து கொள்கிறது. நான் என்றும் பராகாந்தாவே சர்வ பிரபஞ்ச அனுபவத்துக்கு மூல காரணம். விமர்ச சக்தியான மகாநித்யா ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி என்னும் பஞ்சபூதங்கள் ஆகிறாள். இந்த பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றுடனும் சத்வ ரஜோ தமோ குணமான முக்குணங்கள் சேர்ந்து 15 நித்தியங்களாக 5×3 மகாநித்தியமாதி கிரணங்களாக பிறக்கின்றன. இதை இன்னொரு விதமாக பார்க்கலாம். பஞ்சபூதங்களில் ஒவ்வொரு பூதத்துக்கும் குறிப்பிட்ட குணங்கள் உண்டு. ஆகாசத்துக்கு ஒரு குணம், வாயுக்கு 2 குணங்கள், அக்னிக்கு 3, ஜலத்துக்கு 4, பிருத்திவிக்கு 5. இவற்றை கூட்டினால் வருவது 15. நிலக்கடுங்க. சுக்ல பிரதமையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரை உள்ள 15 திதிகளின் கலைகளே 15 நித்தியங்கள் என்று சிவகோத்தியாயம் தெரிவிக்கிறது. ஆதிசக்தியான 16வது கலை சச்சிதானந்த ரூபிணி. பஞ்சதச திதி ரூபேண காலசிய பரிணாமப லோகானா என்கிறது பாபனோபனிஷத்து. காலம், தேசம், காலதேசத்தின் சேர்க்கை என பிரபஞ்சம் உபயோகப்படும் பஞ்சதச அக்ஷரங்களின் மூலமாக கால பரிமாணத்தை உணர்த்துவதே மாயா பிரபஞ்சத்தின் வெளியுலகை விட்டு ஸ்வாத்மாவில் உறைவதாம். வாராகி, பஞ்சமி, விஸ்வ விஜயா, பத்ர கௌமுதி, வார்த்தாளி என்ற வாராய்க்கு 5 பெயர். திருப்பி சொல்ற பாருங்க. வாராகி, பஞ்சமி, விஸ்வ விஜயா, பத்ர கௌமுதி, வார்த்தாளி என்று 5 பெயர்கள் உண்டு. வாராகி பித்ரு ரூபா, குருக்குல்லா மாத்ரு ரூபா. இருவருமே நித்தியர்களுக்கு வெளிப்புறத்தில் விளங்குகின்றனர். வாராகி ஸ்திரீ ரூபம் கொண்டிருந்தாலும் புருஷ அம்சமே கொண்டவள். வாராகி எலும்புக்கு அதிதேவதை என்பதாலும் குழந்தை தன் எலும்பை தன் தந்தையிடமேயே பெறுகிறது என்பதாலும் வாராகியை பித்ரு ரூபா என்கிறோம். தாயாரிடமிருந்து குழந்தை பெறும் மாம்சத்தின் அதிதேவதை என்பதால் குருக்குல்லா மாத்ரு ரூபான்னு சொல்லப்படுறது. ஸோ குருக்குல்லா யாரு, வாராகி யாரு சொல்லியிருக்கோம். வாராகி எலும்புக்கு அதிபதி, குருக்குல்லா மாம்சத்தின் அதிதேவதை. ஸோ அது மாத்ரு, இது பித்தா. வாராகியை அப்பான்னு தான் சொல்லப்படுறது, அம்மா இல்லை. பார்த்தா வாராகி பிதாக்கு என்ன குழந்தை எலும்பை தன் தந்தையிடமே பெறுகின்றதால் வாராகியை பித்ரு ரூபா என்கிறோம். தாயாரிடமிருந்து குழந்தை பெறும் மாம்சத்தின் அதிதேவதை என்பதால் குருக்குல்லா மாத்ரு ரூபா எனப்படுகிறாள். இந்த இதுதான் நித்யா டாபிக்கில் இதில் ஜெம்ஸ் ஃப்ரம் தந்திரராஜ தந்திரத்தில் சொல்லியிருக்கு. ஸோ இந்த தந்திரராஜ தந்திரம் ஒரிஜினல் டெக்ஸ்ட் யார் எழுதியிருக்கான்னு பார்த்தோன்னா, the Tantraraja Tantra is an important tantric text. There are 3 sections of this tantra, each dealing with separate way of meditation and worship of Devi, namely Kadi, Hadi and Kadi. The book is about Kadi Mata, part of Tantraraja Tantra. It consists of 36 chapters, 100 verses each. When Devi asks Shiva, what is Kadi? He replies, Kali and Kadi are Shaktis. They form the meaning of Kadi, K-A-D-I. In Kadi Mata mantras begin with Ka. Ka என்ற எழுத்திலிருந்து ஆரம்பிக்கிறது சொல்லப்படுகிறது. Devi Lalita has 3 aspects, Sthula, Sushma and Para. Her worship is also 3 kinds. Kayika by body, Vasika by speech, and Manasa by mind, also called Bhakyaka, Antaryaga and Bhavana. Guru is one with Adya Shakti Lalita, the Kasa Pal. We are led by our Guru through ascending stages to Advaya Siddhi அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த தந்திராஜ தந்திரம் பல முக்கியமான விஷயங்களை அடைக்கிறது. இதுலேருந்து சில சாப்டர்ஸ் பார்க்க போகிறோம் பின்னாடி. நம்ம இன்றைக்கி பார்த்தது இந்த திதிநித்யா பற்றி சொல்லியிருக்கேன். தயவுசெய்து அவாளுக்கு உண்டான இந்த காயத்ரி எந்த திதியில் ஈஸி திதி கண்டுபிடிக்கிறதுலாம் டு ஃபைண்ட் திதி, பர்த் திதி போட்டாலே வந்துடும் கூகுளில். அது ஃபில்லப் பண்ணிவிட்டு
சப்மிட் போட்டாலும் டக்குன்னு எந்த தேதியில் பிறந்திருக்காம வந்துடும். ஸோ அதை தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும், இந்த காயத்ரியை தினம் சொல்லணும். அதுலேயே ஒரு 107 தடவையாக சொல்லலாம். ஸோ அந்த ஈச் தேவதை இஸ் ஹேவிங் த பராக்கிரமம் ஆஃப் லலிதா. நல்லா புரிஞ்சுங்க. திதிநித்தியான காமேஸ்வரி பகவானின் நித்தியக்கில்லா பேருண்டா மன்னிவாசினி மகாவஜ்ரேஸ்வரி சிவதூதி துரிதா குலசுந்தரி நித்யா நீலபதாகா விஜயா சர்வமங்களா ஜுவாலா மரணி சித்ரா. அது வரைக்கும் 15. மகாநித்யா பரமேஸ்வரி முடிகிறது. ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டு அவாவா திதிக்குண்டான இது தேவதையை வழிபடுறது சால சிறந்ததுன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.